ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நந்தினி கிரியேஷன் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அடிப்படை இயற்கணிதமில் மெய்யெண்களின் அமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 11th மேக்ஸில் செகண்ட் சாப்டராக இருக்குது. மெய்யெண்களின் அமைப்பு அப்படின்னாலே குரூப் ஆஃப் நம்பர்ஸை தான் மெய்யெண்கள்னு சொல்லுவாங்க. மெய்யெண்களின் அமைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நம்பர் இயல் எண்கள். இயல் எண்கள்னால் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல் எண்கள் 1ல் ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் இயல் எண்கள். முழு எண்கள். முழு எண்கள் மீன்ஸ் ஹோல் நம்பர்ஸ். 0ல் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூவாக போயிட்டே இருந்தால் அது முழு எண்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது முழுக்கள். முழுக்களில் இசட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி இருக்கும் வேல்யூஸ்னால், சென்டரில் 0 இருக்கும். இந்த சைடு -1, -2, -3 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இந்த சைடு 1, 2, 3, 4 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இது பேர் தான் முழுக்கள். நெக்ஸ்ட்டு விகிதமுறு எண்கள். Q = m/n/mn belongs to Z, n not equal to 0. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் விகிதமுறு எண்கள் சொல்லுவாங்க. அதாவது பின்ன வடிவில் எழுதக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் விகிதமுறு எண்கள் சொல்லுவாங்க. இங்கே கீழே இருக்க நம்பர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அட் த சேம் டைம் mn இந்த ரெண்டு நம்பரும் இசட்டில் இருக்கணும். இசட்ஸ் மீன்ஸ் முழுக்கல்ல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு விகிதமுறு எண்கள் அப்படின்ட்டு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் -7/3, 1/7, 9 இதெல்லாம் பின்ன வடிவில் இருக்குது. இது 9 - 5 0 4லாம் முழுக்கல்ல இருக்குது. ஸோ விகிதமுறு எண்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொன்னாலே அதாவது சுழண்டுட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அப்படி இருக்கிறது தான் விகிதமுறா, முடிவில்லாத. இதை Q' அப்படின்ட்டு மீன் பண்ணுவாங்க. இப்போ இதில் எக்ஸாம்பிள் என்னென்னா √2, √3, √5, √6, √9 கொடுத்துருக்காங்க. இதில் √2ஓட வேல்யூ ஒரு எண்டிங்கே இல்லாமல் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. 1.4 சம்திங் அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கிறதுனால இது விகிதமுறா எண்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.